எல்லா புகழும் புகழ்ச்சியும் எல்லாம் வல்ல அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தாகட்டும். அவனது சாந்தியும் சமாதானமும் உயிரிலும் மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரின் நல்லற தோழர்கள் தோழியர்கள் மீதும், இங்கே ஒன்று கொண்டிருக்கின்ற நம் அனைவர் மீதும் என்னும் நிலவட்டுமாக. அல்லாஹுடைய மகத்தான அருளால் வாரந்தோறும் செவ்வாய்க்கிழமை இஷா தொழுகைக்கு பிறகு இமாம் நவவி அவர்களின் நபிமொழி தொகுப்பாளர் ரியாது சாலிஹீன் என்ற கிரந்தத்தை நாம் வாசித்து வருகிறோம். இதுவரை நாம் 6 பாடங்களை முடித்து 7வது பாடம் பாபுல் யக்கீனி வ தவக்குல், அல்லாவை சார்ந்திருத்தலும் அல்லாவின் மீது பற்றுறுதியோடு இருத்தலும் என்ற தலைப்பின் கீழே நம்ம பல்வேறு செய்திகளை பார்த்து வந்திருக்கிறோம். கடைசியாக பறவைகளின் உள்ளங்களை போன்ற உள்ளம் இருக்கின்ற மனிதர்களை பெருமானார் சொன்னாங்க. அவங்க சோனத்தில் நுழைவாங்க அந்த கூட்டம். அது வேற ஒரு இடத்துல ரசூலுல்லாஹ் சொல்லும்போது, பறவைகள் வயிறு ஒட்டிய நிலையில் கூடுகளில் இருந்து செல்கின்றன, திரும்ப வீடு திரும்புகின்ற பொழுது இறைப்பை கனத்தவைகளாக திரும்புகின்றன. எந்த நம்பிக்கையில் அவைகள் இறை தேடியது என்றால் அல்லாஹ் உணவளிப்பான் என்கிற நம்பிக்கையில ஏறாத்த அடிச்சு. அது போன்ற உள்ளம் நமக்கு இருக்கணும் நாங்க சொல்லலாம். நம்ம அல்லாஹ் நமக்கு ரிஸ்க் வச்சிருக்கணும், தேட வேண்டியது மட்டும் நம்ம கடமை. ஹலாலா இருக்கணும், ஹராமா போயிடக்கூடாது. பல பேர் அதை நினைக்கிறாங்க, ஹராமா சம்பாதிச்சா தான் நம்ம செல்வந்தர்கள் ஆக முடியும், பணக்காரன் ஆயிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது நம்பிக்கைக்கு புறமானது. யக்கீனுக்கும் இறைவனை சார்ந்தலுக்கும் எதிரானதாக. இறைவனை சார்ந்திருத்தல் என்ற தலைப்பில் கொண்டு வர காரணம், இறைவன் சொன்ன சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு இறைவனை சார்ந்தது. தப்பான ரூட்ல போயிடக்கூடாது. ஹராமான முறையில வீடு கட்டுவது நான் இறைவனை சார்ந்து இருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஹராமான முறையில நான் ரொம்ப லக்ஸரியா வாழ்றேன், அது இறைவனை சார்ந்தது ஆகாதுல. ஹலாலா இருந்து அல்லாஹ் சொல்ற சட்டத்துக்கு உட்பட்டு இறைவனை சார்ந்திருக்கும். தவறு செய்து விட்டு இறைவனை சார்ந்து இருக்கிறேன் என்று சொல்லக்கூடாது. அது இறைவன் மீது வைக்கின்ற நம்பிக்கைக்கு எதிரானதா போயிடும். இதையெல்லாம் நம்ம படித்தோம். கடைசியாக ஒரு செய்தி, அதுல நிறைய சொல்லலாம். அந்த பறவை போன்ற உள்ளங்கள் என்பதற்கு உயர்வான உள்ளங்கள், நல்ல பண்புடைய சபரியத்தான உள்ளம் அப்படின்னு சொல்லலாம். எல்லா சோதனைகளையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய உள்ளம் அப்படின்னு சொல்லலாம். பறவை போய் அன்னைக்கு உணவு கிடைக்கலட்டா என்ன, சபுரு தான், வேற வழி கிடையாது. இதில் தேட வேண்டியது கடமை, கொடுக்க வேண்டியது இறைவன். இறைவன் கொடுக்கலன்னா பட்டினி தான் கிடக்கணும். அதை ஏற்றுக்கணும்ல, பறவை அதை ஏற்றுக்கிறது. இப்படி நிறைய விளக்கம் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். உறுதிக்கான ஒரு உதாரணத்தை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அதே போன்று 78வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஜாபிர் பின் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்றாங்க, அன்னும் கஸா மஅன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிப்ல நஜ்தின், நாங்க ரசூலுல்லாஹ்வோடு நஜ்து தேசத்தை நோக்கி புனித போருக்காக, ஜிஹாதுக்காக சென்றோம். போருக்கான பயணத்துல போனோம். போர் முடிஞ்சாச்சு. ஃபலம்மா கஃபல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கஃபலமாகும், ரசூலுல்லாஹ்வும் நாங்களும் பயணத்திலிருந்து திரும்பி வாரோம். போர் முடிச்சாச்சு. வேற அறிவிப்புல வருது பின்னாடி, தாத்து ரிகா என்கிற போரை முடிச்சுட்டு திரும்ப நாங்க வாரோம். வரும்போது இந்த முற்பகல் நேரத்துல அரபியர்கள் தூங்குவாங்க. சுமதிமாத்து மரிசால ஒரு சட்டமா வச்சிருப்பாங்க, கைலுல்லா தூக்கம் அப்படிமா. மாலை நேரம், மதிய நேரம், முற்பகல் நேரம் தூக்கம். நுகருக்கு முன்னாடி அது இருக்கும். பதறக்கத்துவம் காயிலத்தும் வாதின் கசில் இதா. நாங்க பயணத்துல வரும்போது முள் மரங்கள் நிறைந்திருக்கிற புதற்காடுகள், அப்படி ஒரு பள்ளத்தாக்குல முற்பகல் நேரம் தூக்கத்துக்கு வந்துட்டோம். அந்த நேரம் முற்பகல் நேரத்துல ஓய்வு எடுக்கக்கூடிய ஒரு நேரம். நுகருக்கு முன்னால ஒரு 1 மணி நேரம் கணக்கு வச்சுக்கோங்க, அதான் கைலுல்லா தூக்க நேரம். இந்த நேரத்துல அப்பதான் ஒரு சின்ன சாப்பாடு, டிஃபனே எப்போ சாப்பிடுவாங்க, பிரேக்ஃபாஸ்ட் அரபியர்கள் சில அறிவிப்புகள் எப்படி வருதுன்னா,
அதாவது ஜும்மாவை தொழுது விட்டு பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுவாங்க, காலை உணவு அருந்துவாங்க அப்படின்னு அதிசயம். ஜும்மாவை தொழுதுட்டு வந்து ஒரு 11 மணி 10:45 11 மணிக்கெல்லாம் ஜும்மா முடிஞ்சிருக்குன்னு அப்படின்னு ஜும்மாவை தொழலாம். ஜும்மாவுடைய நேரம் 9 மணிக்கெல்லாம் வந்துடும். அப்ப இந்த ஹதீஸ்ல இவங்க அந்த முற்பகல் தூக்க நேரத்தை நாங்கள் அடைந்தோம். அப்போ முற்கள் நிறைந்திருந்த ஒரு பள்ளத்தாக்கை நாங்கள் அடைந்தோம். அங்க ஒவ்வொரு மரங்கள் நிற்கும்ல. நஸல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஃபர்ரக الناس يستظلون بالشجرة بالشجر. ஒவ்வொருத்தரும் ஒரு மரத்தை தேடி நிழல் தேடி என்ன செஞ்சாங்க, வெயில படுக்க முடியாதுல்ல, மரத்துக்கு கொஞ்சம் சில்லுன்னு இருக்கும், பாலைவனமா இருக்கு, பள்ளத்தாக்கா இருக்கு. மரத்தின் நிழல்களை தேடி ரெஸ்ட் எடுப்பதற்காக, ஓய்வு எடுப்பதற்காக எல்லாரும் அப்படி எப்படி போய் அங்கங்க போக ஆரம்பிச்சிட்டாங்க. ரசூலுல்லாஹ்வுக்கு புரிஞ்சுட்டாங்க. ரசூலுல்லாஹ் ஒரு மரத்தை தேடி போறாங்க. ரசூலுல்லாஹ்வுக்கு ஒரு மரம் கிடைச்சிருச்சு, அமர்ந்துட்டாங்க. நஸல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஹத சம்ரா. சம்ரான்னா கருவேல மரம் முள். ரசூலுல்லாஹ்வுக்கு ஒரு கருவேல முள் கிடைக்குது, நல்லா நிலம் தரக்கூடிய மரமா இருக்கு. ரசூலுல்லாஹ் அங்க தங்குறாங்க. அல்லக்க பிஹா சைஃபுஹு. அந்த ரசூலுல்லாஹ்வுடைய போர் வாளை கவசத்துக்குள்ள வச்சிருக்கிறாங்க. அந்த மரத்துல தொங்க போட்டிருக்கிறாங்க. ஒரு நிம்னா நௌமத்தன். எல்லாரும் அவங்க ஒரு மரத்தை பிடிச்சி கொஞ்ச நேரம் தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. சிறிது நேரம் நாங்கள் தூங்கி இருப்போம். இதா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யதுஊனா. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களை அழைக்கிற சத்தம் கேட்டுச்சு. கொஞ்ச நேரம் தான் கண் அசந்து இருக்கும். கண் அசந்த நேரத்துல ரசூலுல்லாஹ் எங்களை கூப்பிட்டாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய சத்தத்தை நாங்க கேட்டோம். ரசூலுல்லாஹ் எங்களை அழைச்சாங்க. நாங்க ரசூலுல்லாஹ்ட்ட பார்க்க வரோம். இதா இந்தகு ஆராபியும். அப்போ ஒரு கிராமவாசி ரசூலுல்லாஹ் பக்கத்துல இருக்காரு. ரசூலுல்லாஹ் சத்தமோடு கூப்பிடுறாங்க, வாங்கப்பாண்டு. சஹாபாக்கள் அப்பதான் தூங்கிருக்கோம், வந்துட்டோம். ரசூலுல்லாஹ் கூப்பிடுறாங்களே இருந்து இல்லை, ஆபத்தோடு வந்தாச்சு. வந்தா ரசூலுல்லாஹ் பக்கத்துல ஒரு ஆள் இருக்காங்க, கிராமவாசி. ரசூலுல்லாஹ் அவரை பிடிச்சி வச்சிருக்கிறாங்க. செய்தியை சொல்றாங்க சஹாபாக்கள். வகால இன்ன ஹாதா இக்தரத அலைய சைஃபி. அந்த மனுஷன் என்னுடைய வாளை மரத்துல தொங்க போட்டிருந்த உரையிலிருந்து உருவி எடுத்து வச்சுக்கிட்டு எனக்கு எதிராக வாழை எழுந்திருக்கிறார். உரையிலிருந்து வாழை எடுத்து எனக்கு எதிராக நிற்கிற அந்த ஆளு. இந்த ஆளு பார்த்தீங்களா அப்படின்னு. ஆனா நான் தூங்கிக்கிட்டு இருக்கும்போது இந்த வேலையை செஞ்சிருக்கான். எல்லாரும் ரெஸ்ட் எடுக்கிறாங்க, நான் தூங்கிட்டு இருந்தேன். தொங்க போட்ட வாள்ல இருந்து உரையிலிருந்து வாழை உருவிட்டு எனக்கு எதிராக வாழை தூக்கி நிற்கிறான் அந்த மனுஷன் அப்படின்னு. கழுத்து எதிகி சல்தன். உருவப்பட்ட வாழை அவன் கையில இருக்கும் நிலையில் நான் விழித்தெழுந்து விட்டேன். திடீர்னு வாழை உருவிட்டோ அப்படிங்கிறான் அந்த ஆளு. அப்படியே மறைஞ்சு இருக்கு, நம்ம அர்த்தம் வச்சுக்கலாம் அப்படின்னா. தூங்குறாங்க, வாழை தூக்கி வச்சுக்கிட்டு மிரட்டுற மாதிரி தோழன்னு நிக்கிறான். உன்னை யார் காப்பாற்றுவா அப்படின்னு கேட்கிறான். நாள் வாழை உருவப்பட்ட வாழை கையில வச்சுக்கிட்டு இந்த மாதிரி கேட்கிறான். என்ன கேட்டான்? காலம் மை எம்னாக்க மின்னி, மை எம்னாக்க மின்னி, என்கிட்ட இருந்து உன்னை காப்பாற்றுறாங்க யாருப்பா? வாழை எடுத்துட்டாரு. ரசூலுல்லாஹ் வாழை எடுத்து வச்சுக்கிட்டு சண்டைக்கு தயார் நிக்கிறாங்க. ரசூலுல்லாஹ்ட்ட வாழை இல்லை, நிராயுத பணியா இருக்கிறான். என்கிட்ட இருந்து உன்னை காப்பாற்றுறாங்க யார் அப்படின்னு அந்த ஆள் கேட்கிறாரு. குந்து ரசூலுல்லாஹ் சொன்னாங்க அல்லாஹ் அப்படின்னு வாழை கிளம்பிட்டாங்க. ரசூலுல்லாஹ் போடுற சவுண்ட்ல அழுத்தமான வார்த்தை, உள்ளார்த்தமான வார்த்தை சத்தமா சொல்லிட்டாங்கல்ல, நடுங்கிட்டான் மனுஷன். வாழ்க்கை வந்துருச்சு. வேற அறிவிப்புல, இந்த அறிவிப்புல இல்ல, நான் அல்லான்னு சொல்ல 3 தடவை சொன்னதாக இந்த அறிவிப்புல வரும். சலாத்தன், நான் அல்லான்னு 3 தடவை சத்தம் போட்டு சொன்னேன். வாழ்க்கை விழுந்துருச்சு, ரசூலுல்லாஹ் எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் சம்பவம் நடக்கும். இங்க இல்ல, வேற அறிவிப்புல இருக்கு. வலம் ஆகிபு ஜலச. ரசூலுல்லாஹ் பக்கத்துல உட்கார வச்சிருக்காங்க, தண்டிக்கல, அவரை புடிச்சு வச்சிருக்கிறாங்க. வாழை எடுத்துக்கிட்டாங்க. ரசூலுல்லாஹ் அவரை தண்டிக்காம விட்டுட்டாங்க. அப்படியே உட்கார்ந்து இருந்தாரு அந்த ஹதீஸ்ல வருது. இது ஒரு சம்பவம். இது வேற வேற அறிவிப்புல இன்னும் நிறைய சேர்ந்துருக்கு. பின்னாடி அந்த அறிவிப்பை இமாம் நவவி அவர்கள் கொண்டு வர்றாங்க. இதான் செய்தி. இதுல இந்த அல்லாஹ் ரசூலுல்லாஹ் எப்படி சொல்லுவாங்கடா, அவன் வாழை கையில வச்சிருக்கான்டாங்க. ரசூலுல்லாஹ் சலனமே இல்லை. ஒண்ணு யாரு என்கிட்ட இருந்து உன்னை காப்பாற்றுறது யாரு அப்படின்னா, நிறையாயுத பாணியாக விளிம்பு நிலையில் நிற்கிற பொழுதும் அல்லாதான் காப்பாற்றுவாங்கிறதுக்கு வரங்க ஈமானுடைய உச்சகட்டமான நிலை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, நிராயுத பாணியாக இருக்கும்போது ஹஸ்பி அல்லாஹ் வ நிஅமல் வக்கீல் சொன்னாங்க. மனிதர்களாலும் அரசாங்களாலும் குடும்பத்தாராலும் எல்லா நிலையிலையும் நிராயுத பாணியாக நிற்கிற பொழுது
ஒரு மூமின் நம்ப வேண்டிய இடம் அல்லாஹ் அப்படிங்கிறது தான். அதை ரசூலுல்லாஹ் என்ன செய்றாங்க, சொல்லாலையும் மனத்திடத்தாலையும் அந்த எதிரியை வீழ்த்திட்டாங்க. சொல்லும் போதே அவன் நடுங்கிக்க விழுந்துட்டான்டா. எவ்வளவு உள்ளார்த்தமான வார்த்தைகளாக பெருமானார் சொல்லியிருப்பாங்க. இந்த ஆழமான நம்பிக்கை நம்மிடத்துல வருமானால் இந்த உலக பாதுகாப்பெல்லாம் ஒன்றும் பெருசா தெரியாது. இவங்க பாதுகாப்பாங்க, அவங்க பாதுகாப்பாங்க, இந்த கட்சி பாதுகாப்பாங்க, சிறுபான்மை நில பாதுகாப்பு, இதெல்லாம் பேசிக்கலாம். எவனும் பாதுகாக்க முடியாது. இந்த ஈமானும் இறைச்சங்களும் நல்லறங்களும் உறுதி இருந்தா இதுல என்னாலும் செய்யலாம். இதை நோக்கி நம்ம அஞ்ச வேண்டிய நம்ம பயணங்களை தெளிவாக போய்கிட்டே இருக்கலாம் வாழ்க்கையை. இந்த செய்தியை ருசுலாட்டிலிருந்து நம்ம படிக்கணும். இன்னும் சில அறிவிப்புகள் இதே ரூட்ல இருக்கு, அதை வாசிக்கணும். மொத்த ஹதீஸையும் இவர் என்ன செய்யறாரு, வேற வேற அறிவிப்புகள் இமாம் நவவி கொண்டு வராரு, கம்ப்ளீட்டா இல்லைங்கிறதுனால அது சொல்றாரு. ஜாபிருடைய இன்னொரு அறிவு ஃபிர்பாயத்தின் கால ஜாபிருடைய அறிவிப்புல குன்னாம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாத்துர் ரிகாவு என்ற போர்க்களத்தில் நாங்கள் இருந்தோம். அப்ப நஜித் தேசத்தை நோக்கி போன போர் தாத்து ரிகாவுடைய போர். அதுல பேர்ல இதுல இருக்கு. இதா அத்தைனா அலா ஷஜரத்தின் தலீலத்தின் தரக்குனாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மரத்தை தேடி நிழலுக்காண்டி 30 நேரத்துல ஒழுங்கணும். ஷஜரத்தின் தலீலாண்டா நல்ல நிழல் தரக்கூடிய அடர்த்தியான இலைகள் கொண்ட மரம். அதை ரசூலா, நீங்க இந்த மரம் நல்லா இருக்கு, நீங்க போயிட்டீங்க, யார் ரசூலா அங்க தூக்கிட்டு ரசூலா கூட்டிட்டு போயிட்டோம். முஷ்ரிக்கீன்கள்ல ஒரு ஆள் வந்தாரு. சைஃப் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஅல்லக பிஷஜரா ஃபக்தரத்தஹு. இணை வைப்பாளர்களில் ஒருவர் வந்து தொங்க போட்டிருக்கிற ரசூலா மரத்துல தொங்க போட்டிருந்த வாழை உருவி எடுத்து வச்சுக்கொண்டு ரசூலாட்ட பேசினாரு. ஃபகால தஹாஃபுனி, வேற ஒரு அறிவியல் இப்படி வருது, எனக்கு பயப்படுதியான்னு கேட்டார் ரசூலாட்ட. எனக்கு பயப்படுதியா நீ? வாழை கையில வச்சுக்கிட்டு ரசூலாட்ட கேட்கிறாரு. உன்கிட்ட வாள் இல்லை, என்கிட்ட தான் இருக்கு, எனக்கு பயப்படுதியா, அஞ்சுகிறாயா அப்படின்னு ரசூலாட்ட கேட்கிறாரு. காலல்லா ரசூலா சொன்னாங்க, அதெல்லாம் அல்லாஹ் யாருக்கு அஞ்ச மாட்டேன். ரசூலா யாருக்கு அஞ்ச மாட்டேன், உனக்கு என்கிட்ட நான் அஞ்சணும். எதிரி கையில ஆயுதம் இருக்கு. இதை நீங்க பலஸ்தீன காசா மக்களுடைய நிலையை நீங்க பார்த்தது. பெரும் ஆயுதங்களை கையில் ஏந்தி வைத்திருக்கிறாரா, இல்ல ராக்கெட் லாஞ்சர்லாம் வச்சிருக்கிறாங்க, கையெறி குண்டுகள். ஆனா வெறும் கற்களை கொண்டு சிறுவர்கள் அவர்களை விரட்டுறாங்க. அந்த ஈமானிய நிலையை நம்ம வர்ணிக்க இயலாது. அந்த இடத்துல நமக்கு அது வருமானம் தெரியல. அப்படி சொல்றாங்க, நிறைய பணியை நிற்கிறாங்க, எனக்கு 5 கேட்கலாம், அதுல 5 முடியாது. இதே மாதிரி நீங்க ஒரு வீடியோ காட்சி நீங்க பார்த்துக்கலாம். ஹஜ் பெருநாள் தினத்துல ஈராக்குடைய அதிபர் சதாம் ஹுசைனை நீதிமன்றத்துக்கு கொண்டு போறாங்க. எந்திங்கிறான் நீதிபதி. அல்லா கொண்டு எந்திரிக்க கத்திக்க மாட்டேன். அது கூட புரோட்டோகால் இருந்தா பிரச்சனை இல்லை, நிர்பந்தம் தான் எந்திக்கலாம். மார்க்கத்துல அப்படி ஒண்ணு வணக்கமாகத்தான் எந்திக்க கூடாது. ஆனா அவர் நினைக்கிறாரு வணக்கம் அல்லாஹ்வுக்கு யாருக்கும் தடை அது கருத்துல ஈமானுடைய உச்சகட்டமான நிலை, எந்திக்க முடியாதுங்கிறாரு. சிரிக்கிறாரு, ஒரு மாதிரி சிரிக்கிறாரு. நீதிபதி கலைஞ்சு போயிட்டான். அவன் பெரிய அதிகாரத்துல இருக்கிறான், பெரிய தலைமை நீதிபதி, எல்லா அதிகாரமும் அவங்ககிட்ட இருக்கு, ஆயுத பலம் இருக்குது. குற்றவாளி குண்டுல சதாம் ஹுசைன் இருக்கிறாரு. ஆனால் கழிஞ்சது யார் என்றால் சதாம் ஹுசைன் கழியல. மனம், அந்த திடகாத்திரமான உள்ளம். பள்ளிக்கூட பாடங்கள்ல கூட சோரப்பன் ரஷ்டம் கதைகள் போயற்றி படிச்சிருப்போம். தந்தை காணா போயிடுவாரு, மகன்கள் தந்தையும் போர்க்களத்துல கடைசி நிமிட காட்சிகளை அந்த போயற்றில விளக்குவாங்க. தந்தையும் அதே எதிர் நாட்டுல தந்தை மாட்டிக்குவான், சொந்த நாட்டுல தலையில் நாட்டிக்குவான். 2 பேரும் படைத்தளபதி இழப்பாங்க. மகன் தந்தையை குத்திடுவாரு. கடைசி காட்சி 2 பேருக்கும் ஒரே வீரம். கடைசியில யாரு உன் பேருன்னு கேட்கும்போது சோரபுரியார் நஷ்டம் இல்லை, தந்தை தலை கையில தந்தை சாவாரு. அப்ப அவர் சொல்லுவாரு, நான் நல்ல ஒரு வீரனுக்கு பிறந்த வீரனுடைய கையில சாவறதை நான் பெருமையா நினைக்கிறேன். அப்போ போர்க்களை காட்டினா நீங்க வர்ணிக்கும் போது நீங்க எல்லா போர்களும், இஸ்லாமிய போர்களாக இருக்கட்டும், வேற போர்களாக இருக்கட்டும், திப்பு சுல்தானுடைய புலத்தை பார்த்து ஆங்கிலேயர்கள் கழிஞ்சு போயிட்டாங்க. ஏன்னா 10,000 கணக்கான ஆயிரக்கணக்கான வீரர்களுக்கு மத்திய மடிந்து கிடக்காதுன்னா வீர. அதுக்கப்புறம் அவனுடைய சிந்தனை எப்படி பார்த்தீங்கன்னா, இவனுடைய வரலாற்றை நம்ம பதிவு செய்யணும். அவன் தான் பதிவு செஞ்சான். நம்ம நாட்டுக்காரன் தப்பா பதிவு செஞ்சான். அவன்கிட்ட நாகரிகம் இருந்துச்சு பிரிட்டிஷ்காரங்க. அப்போ வீரம் இருக்கிற எதிரி எவ்வளவு பெரிய ராஜாவாக மன்னராக எந்த எதிரியில் இருந்தாலும் கழிஞ்சு போயிடுவாங்க.
இது ரிசுலாட்ட வந்து ஒரு பண்பு. இது உலகத்துல எல்லா வீரனுக்கும் இயற்கையிலே இருக்கு. எவ்வளவு பெரிய பதவியில இருந்தாலும் சரி, அந்த வீரமான அந்த வார்த்தை யதார்த்தமான வீரம் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா எதிரி பயந்துவான். எவ்வளவு பெரிய பொசிஷன்ல இருந்தாலும் சரி கழிஞ்சு வருவாங்க. இந்த ஆளு அப்படி கழிஞ்சிட்டாரு, பயப்படுறான்னு கேட்டார், லா பயப்பட முடியாது. ரிசுலாவுடைய நேச்சுரல் அது. கால சமயம் திரும்ப கேட்கிற என்கிட்ட யாரும் காப்பாத்திட முடியுமா? அப்பதான் ரசூலா அல்லாஹ் அப்படின்னு சொல்றாங்க. இந்த சொல்லு இருக்குல்ல, அடுத்து இன்னொரு அபூபக்கர் ரலியல்லாஹு அவங்க அறிவிக்கிறாங்க. அதே அறிவிப்புல இன்னொரு வேற ஒரு அறிவிப்புல இஸ்மாயிலி என்று சொல்லக்கூடிய சஹீஹ் புகாரியுடைய ஆசிரியர், புகாரியுடைய மாணவர், அவர் சஹீஹ் முஸ்லிமுடைய ஆசிரியரும் புகாரியுடைய மாணவர் தான், சுனன் திருமதியும் புகாரியுடைய மாணவர் தான். இவர் முஸ்தத்ரஜாத் புகாரிக்கு முஸ்லிமுக்கு அறிவிப்பை எடுத்துட்டு போய் திரும்ப இவங்க வேற ஒரு ரூட்ல என்ன செய்வாங்க, வேற ஒரு அறிவிப்பாளர்களை தேடி ஏதும் புது சொற்கள் கிடைக்கிறதா என்று பதிவு செய்வாங்க. அப்படி பதிவு செய்யறாரு. அவருடைய சகையில புகாருடைய மாணவர் எப்படி பதிவு செய்யறான்னு கேட்டா, கால மை எண்ணி என்கிட்ட என்னை காப்பாத்த யாருன்னு நான் கேட்கிறான். முஸ்லாபத் அல்லாஹ் என்று பெருமானார் சொல்றாங்க. சக்கத்த சைஃபு நீ எதிகி, அந்த ஆள் கையில இருந்து ரசூலா சொன்ன அந்த ஆக்ரோஷமான அல்லாஹ் என்கிற அந்த வார்த்தையில வயத்துல கீழே விழுந்துருச்சு வாழை. அகத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சைஃப், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வாழை போய் அவசரமா எடுத்துடுறாங்க. வாழை கீழே விழுந்த மறுகணமே ரசூலா செய்யறாங்க, டக்குன்னு வாழத்துக்கு இந்த ஷார்ப்னஸ் இருக்கணும். ஒரு வீரன்கிட்ட என்ன இருக்கக்கூடாது, அசம்பந்தம் இருக்கக்கூடாது. அல்லாஹ்னு சொல்றாங்க, வாழு கீழே உருவுது. உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சட்டக்குன்னு படாது தூக்கிடுறாங்க. தூக்கிட்டா ரசூலா அதே கேள்வி கேட்கிறாங்க, மையம் மின்னி ஏன்ட்டு ஒண்ணு யாரு காப்பாத்துவா என்று ரசூலாட்ட கேட்கிறாங்க. அந்த ஆள் கொஞ்சம் விவரமான ஆளா இருக்காரு, கிராமவாசியா இருந்தாலும் கொஞ்சம் நேக்க பதில் சொல்றாங்க. உக்கால குன் கைர ஆகுதின், நீங்க எடுத்தாலும் நல்ல ஆளு, வாழை எடுத்தாலும் சூப்பரான ஆளு அப்படிங்கிறாரு. ரொம்ப சிறந்த மனுஷன், உங்க கையில தான் வாழ் இருக்குது அப்படின்னு நினைச்சாரு. டக்குன்னு நெகிழ்வா மாறுது அந்த ஆளு. ரசூல்லாவை லேச சமாளிக்கிற மாதிரி அந்த அந்த போர்ஸ்ல இருந்து கொஞ்சம் என்ன செய்யறான், அன்பா பேசி, நாயக்கா நீ சூப்பரா ஆளு, உங்கள்ட்ட வாழ்றது நீங்க பார்த்து செய்யுங்க அப்படிங்கிற மாதிரி என்ன செய்யறாரு, பதில் சொல்றாரு. எடுத்தவர் யார்? சிறந்த எடுப்பாளர். நீ சாதாரணவா அப்படின்னு ரசூலா நேக்க பேசுறாரு. அப்புறம் ரசூலா கேட்கறாங்க, விடல, போர்க்களத்துல இந்த மாதிரி எல்லாம் கேட்கலாம். பொக்கால தஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்னி ரசூலுல்லாஹ், வணக்கத்துக்கு ஒரு அல்லாஹ்வுக்கு ஒரு யாரும் இல்லை, நான் அல்லாஹ்வின் தூதர் என்பதை சாட்சி சொல்லுறியா, ஒத்துக்கிறியான்னு கேட்கிறாங்க. அந்த ஆள் ரொம்ப தெளிவான ஆளா இருக்கான். பொக்கால லா, அதெல்லாம் இஸ்லாத்துல இருக்க முடியாது, காபீர் அந்த ஆள் காபீர். வாழ உங்க கையில இருக்கலாம், நீங்க சிறந்த ஆளு, கொள்வதற்கு உரிமை இருக்குது, உங்களை நான் மிரட்டியிருக்கேன் ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி, திரும்ப நீங்க பழி வாங்குறதுக்கு தகுதியான ஆள் தான், இந்த உள்ள இருக்கு எல்லாமே சப்ஜெக்ட். அப்ப அவர் சொல்றாங்க, இஸ்லாத்தை ஏற்றுக்கிற முடியாது, ஆனா ஒண்ணு செய்யலாம். என்ன செய்யலாம்னா, வலாக்கின்னி வாஹிதுக்க அல்லாஹ் உகாத்திலு, இனிமே உங்களுக்கு எதிராக நான் ஆயுதம் ஏந்த மாட்டேன், உங்களோட சண்டை கிடையாது, இனிமே சமாதானம். வலா அக்குனு மஅகௌமி யுகாத்திலூனக, உங்களோடு சண்டைக்கு வந்தாங்கள காபீர்கள், பக்கத்து காபீர்கள் மத்த ஆள் இருக்காங்கல்ல, இந்த உங்களோட எதிரிகள் இருக்காங்களா, அவங்களோடையும் சேர மாட்டேன், உங்க கூடயும் சண்டைக்கு வர மாட்டேன், உங்களை எதுக்க வந்த காபீரோடையும் சேர மாட்டேன்னா தனி அப்படின்னு சொல்றாரு. ரசூலா ரொம்ப நேக்க பேசுறாங்க. ஆளு கரெக்டா சபை அறிஞ்சு பேச ஆளுதான் கிராமவாசி, கரெக்டான மூமெண்ட்ல பேசுறாங்க, தப்பிக்கிற மூமெண்ட்ல. ஃபஹல்லா சபீலஹு, ரசூலுல்லாஹி சரி அவர் வழி விட்டுருங்க, அவரை டார்ச்சர் பண்ணாதீங்க, அவர் வழியில போகட்டும் என்று அவர் வழியை பெருமானார் விட்டு விட்டார்கள். இவர் என்ன செய்யறாருன்னா, நேரம் போய் காபீர்கள் இருந்து கூட்டத்துக்கு வர்றாரு, அவங்களுடைய சகாக்கள்கிட்ட வர்றாரு. ஃபதா சாபஹு ஃபகால ஜித்துக்கும் மின் இந்தி கைரின் நாஸ், நான் மனிதர்களிலேயே சிறந்த ஒரு மனிதரிடமிருந்து உங்களிடத்திலே வருகிறேன் ரசூலா சொல்றாரு. அந்த ஆள் காபீரு, ஆனா ரசூலாவுடைய கேரக்டர் எப்படி புரிஞ்சுக்கிட்டாரு ஒரு 5 நிமிஷத்துல, மனிதர்கள மிகச்சிறந்த நபரிடமிருந்து நான் உங்களிடம் வருகின்றேன். காபீருடைய உள்ளத்திலேயே அல்லாஹ் நபிகள் நாயகத்தின் மீது ஒரு கண்ணியத்தை வச்சிருந்தான் அப்படிங்கிறது ஒரு ஆதாரம். இது ஒரு ஆதாரம். இதை பார்க்கிறோம். இந்த செய்தி ஒரு அற்புதமான ஒரு செய்தியை சொல்லுது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிர்பந்தமான நிர்கதியான நிராயுதபாணியாக இருக்கிற நிலையில் அல்லாஹ்வைத்தான் நம்பினாங்க. எல்லா நிலையும் அல்லாஹ்வை நம்பினாங்க.
இக்கட்டான நிலையில் அல்லாவை நம்புறதுக்கு அதான் யக்கீன் தவக்குல், உறுதியான அல்லாவை சார்ந்திருப்பதற்கான அடையாளம். இந்த யக்கீன் நம்மிடத்துல வந்துடணும். பொருளாதாரம் சீரழிகிற பொழுது, பொருளாதாரம் நஷ்டத்தை அடைகிற பொழுது நம்மகிட்ட உறுதி இருக்கணும், ஹலால்ல நிற்கணும். ஒரு மனிதன் வறுமைக்கு போகும்போது விபச்சாரத்துல விழுந்துருவான், ஒரு மனிதன் தாறுமாறா போயிடுவான். என்னடா இக்கட்டான சூழ்நிலை இருக்க, ஹராம நோக்கி நகர்ந்துடும், அங்கதான் தவக்குல் இருக்கணும். அதே மாதிரி தாறுமாறாக செல்வம் கொதிக்கும் போதும் ஒரு மனுஷன் செஞ்சிடக்கூடாது, ஹராம நோக்கி போயிடக்கூடாது. யக்கீன் எங்க இருக்குன்னா சிரமத்துல யக்கீன் இருக்கு. நிறைய பேர் வறுமைக்காக தன் உடலை வித்துருவாங்க, தன் மானத்தை வித்துருவாங்க, சுயமரியாதை வித்துருவாங்க, கொள்கை விட்டுருவாங்க. இப்படி விடுகிற இடம்னா நம்ம உறுதியாக அல்லாவை சார்ந்து நிற்க வேண்டிய இடமா. இக்கட்டான சூழ்நிலை வரும், உறவுகள் விஷயத்தில் விட்டுருவோம், உறவு நிர்பந்தப்படுத்துறதுனால, அப்போ நம்ம அல்லாவை சார்ந்து நிற்கணும். பொருளாதாரம் சீரழிகிற பொழுது அல்லாஹ்வின் மீது உறுதியை கடைபிடிக்கணும். நம்முடைய வீழ்ச்சி ஏற்படுகிற பொழுது நம்ம உறுதியா நிற்கிறோம் தவக்கம். அதுலதான் நிறைய பேர் விழுந்துடுறாங்க. அப்ப இதான் இந்த செய்தி, பெருமானாருடைய இந்த செய்தி. பல்வேறு பிரச்சனைகள்ல நிர்பந்தம் வருகின்ற பொழுது, இக்கட்டு வருகின்ற பொழுது, சிரமங்கள் ஏற்படுகிற பொழுது, உயிர் போகிற நிலையாக இருந்தாலும் யக்கீன் தவக்குல் முக்கியம், அல்லாஹ்வின் ஒரு பரமசார்த்தல் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத இதை என்ன செய்வாங்கன்னு கேட்டா, நம்ம சமூகம் மாற்றி சொல்லி கொடுத்துருந்தாங்க. 40 ஆண்டுகளுக்கு முன்னால், இந்த தௌஹீத் பிரச்சாரங்களுக்கு முன்னால், குழந்தை பேரு தாய்மை அடைந்து மகப்பேறு காலத்துல சுகப்பிரசவம் பெறுகின்ற பொழுது கிழவிகள்லாம் எப்படி சொல்லி கொடுப்பாங்கன்னா, நிறை மாத கர்ப்பிணிக்கு குழந்தை பெற்று போகும்போது மொழினத்துக்கார செய்தியான பேரை சொல்லி சுகப்பிரசவம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. அப்படியே சொல்லுவாங்க, அல்லாஹ்வுடைய பேரை சொல்லமா அப்படி சொல்லணும். அல்லாட்டதானே கேட்கறாரு, இருக்கு மரணத்தை வென்று வருகிறாள், மரணத்தின் விளிம்புக்கு போயிட்டு வர்றா ஒரு தாய் குழந்தை வைக்கிற நேரத்துல, மௌத்தா போனாலும் உண்டு. அப்ப அந்த நேரத்துல தவக்குலும் யக்கீனும் தான் முக்கியம். இறை நிராகரிப்பும் இணை வைப்பும் அந்த நேரத்துல முயற்சிச்சுன்னா உயிர் பிரிந்தால் நரகத்துக்கு போயிடும். சொர்க்கமா நரகமா தீர்மானிக்கிற இடம் இது ரொம்ப முக்கியம். மக்கத்து காப்பீர்கள் கூட அப்படி இருப்பாங்கன்னு சொல்லி குர்ஆன். கடல்ல காத்து தத்தளிக்கின்ற பொழுது, அலை கழிக்கின்ற பொழுது, அப்ப அவங்க என்ன செய்வாங்கன்னா எல்லா தெய்வத்தை விட்டுட்டு அல்லாஹ் கூப்பிடுவாங்க. முஹ்லிஸீன லஹுத்தீன்னு அல்லாஹ் சொல்றான். எல்லாத்தையும் விட்டுட்டு இஹ்லாஸா அல்லாஹ் கூப்பிடுவாங்க. கரையில இருந்து சேர்த்த பிறகு எங்க தெய்வம் காப்பாத்திட்டு நல்லா கண்டிக்கிறான். என்னடா நீங்க இக்கட்டுல இருந்தியே, வெளியே காப்பாத்தின பிறகு அந்த யக்கீன் இருக்கணுமா இல்லையா, அல்லாஹ்வின் நம்பிக்கை கூடணுமா இல்லையா என்று அல்லாஹ் பேசுறாங்க. அப்ப இணை வைப்பவர்களுடைய மனநிலை மாதிரி நம்ம மனநிலை இருக்கக்கூடாது. இக்கட்டிலையும் இறைவனை சாரணும், நார்மலா இருக்கும்போது இறைவன், இக்கட்டுல இன்னும் கூடுதலா என்ன செய்யணும், அல்லாஹ்வை சார்ந்து நிற்கணும். அந்த பிரச்சனையிலிருந்து அல்லாஹ் காப்பாற்றுகிற பொழுதும் அல்லாஹ் மீது பரம் சார்ந்து நிற்கணும். இந்த உறுதிப்பாட்டை இந்த செய்தி நமக்கு தருது. இதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு அவருடைய வரலாற்று மூலம் சொல்றாங்க. ஒரு செய்தியை சொல்லி முடிச்சுக்கிறோம். இன்னொரு செய்தியை, ஒவ்வொரு நாளும் தூங்கும்போது மரணத்தை நினைவுபடுத்துறாங்க. அல்லாஹும்ம பிஸ்மிக்க அமூத்து வஅஹ்யா, நிறைய துஆக்களை சொல்லி தராங்க. சூரத்துல் பக்ராவுடைய கடைசி 2 ஆயத்துக்கள், ஆமன ரசூலு பிமா உன்ஸில இலைஹி, அந்த வசனங்கள். அதே மாதிரி அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் அக்பர் 34, அல்ஹம்துலில்லாஹ் 33, சுப்ஹானல்லாஹ் ரிவர்ஸ்ல சொல்லி தராங்க. ஆயத்துல் குர்சி சொல்லி தராங்க. 2 கைகளை ஒன்றாக இணைத்து குல் ஹுவல்லாஹு அஹத், குல் அஊது பிரப்பின் நாஸ், குல் அஊது பிரப்பில் ஃபலக் ஊதி உச்சி முதல் உள்ளங்கால் வரைக்கும் எங்களால தேய்க்க முடியுமோ, கைகள் வாய்ப்பு இருக்கிற வரைக்கும் உடல்ல தேய்க்கிறது 3 தடவை ரசூலா சொன்னாங்க. இப்படி பிரார்த்தனைகளையும் துவாக்களையும் ஔராதுகளையும் ரசூலா நிறைய டிசைன் பண்றாங்க. எல்லா இதையும் சொல்லிட்டு கடைசியாக சொல்லக்கூடிய ஒரு வாக்கிய அமைப்பை நமக்கு சொல்லித்தராங்க. கடைசியாக சொல்ல வேண்டிய தூங்கும் போது மனைவியோடு பேசுங்க, பெற்றோரோட பேசுங்க, பிள்ளைகளோட பேசுங்க, துவாவும் சொல்லுங்க. அதுக்கப்புறம் வேற நிலைப்பாட்டில் துவா சொல்லிட்டு அப்படி படுத்தா பிரச்சனை இல்லை. ஒருவேளை பேசியிருந்தாலும் கடைசியா நீங்க சொல்ல வேண்டிய துவா இதுதான், திரும்ப சொல்லிட்டு தான் படுக்கணும். மௌத்தா போகும்போது தூக்கத்தினுடைய கடைசி நிலையில் சொல்ல வேண்டிய பிரார்த்தனை இந்த பிரார்த்தனை. இந்த பிரார்த்தனை நம்ம சொல்லிட்டோம்னா, ஒருவேளை ரூஹ அல்லாஹ் தூக்கத்திலே எடுத்துட்டான்னு வச்சுக்கோங்களேன். மௌத்தா போகும்போது ரூஹ சிலர் தூக்கத்தில் எடுப்போம்ல, அல்லாஹ் அதை அப்படி சொல்றான். தூக்கத்தில் சிலருடைய உயிரை நாம் கைப்பற்றும் பொழுது என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அப்ப தூக்கமே ஒரு பாதி உயிரை எடுக்கிற மாட்டான், அல்லாஹ் இருக்கு ரூஹ். அதுல உண்மையிலே அல்லாஹ் பிடிச்சி வச்ச ரூஹ் அப்படி வச்சுக்கிட்டான்னு வச்சுக்கோங்களேன், முடிஞ்சு வச்சு சடன் தானே தூங்குனா, அந்த புலம் தான்.
அப்போ தூக்கத்துல அல்லாஹ் உயிரை எடுத்து விடுவானால் திரும்ப ரிலீஸ் ஆகாது. எல்லாம் வச்சுக்கிட்டோம்னா மைத்து. ரிலீஸ் ஆக்கிட்டோம்னா சுபுக்கு எந்திரிக்கிறோம், தொலை போறோம், பேசுறோம், ஆடுறோம், நடக்கும், சாப்பிடுறோம், எல்லாம் நடக்கும். இப்ப ரசூலா சொல்றாங்க, இந்த துவாவை சொல்லிட்டு ஒருவேளை நீங்க மௌத்தா போயிட்டீங்களா, தூய இஸ்லாமிய மார்க்கத்தில் மௌத்தா போன இயற்கை மரபிலேயே உயிர் நீத்த ஒரு நன்மை கிடைக்கும் என்று பெருமாள். உயிர் கிடைச்சிருச்சுனாலும் நன்மை தான். அன்றைய அந்த பிரார்த்தனுடைய பரக்கத்தை எல்லாம் தந்துருவான், நன்மையை தந்துருவான். அப்படி ஒரு பிரார்த்தனை, இதுக்கு நிகரில்லாத ஒரு பிரார்த்தனை இந்த பிரார்த்தனை. இஸ்லாம் சொல்றாங்க, பர்ரா இப்னு ஆசிம் என்ற நபித்தோழரை பார்த்து சொல்றாங்க, கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யா ஃபுலான், பர்ரா இப்னு ஆசிமை கூப்பிடுறாங்க, இன்னாரே என்று அழைத்து, இதா அவைத்த இலா ஃபராஷிக, நீ உன்னுடைய படுக்கைக்கு பெட்டுக்கு சென்றால், குல் ஃபகுல், நீ சொல்லு இந்த வார்த்தைகளை, அல்லாஹும்ம இறைவா, அஸ்லம்து நஃப்ஸி இலை, என்னை உன்னிடத்தில் ஒப்படைத்து விட்டேன். அல்லடகிறோம் அஸ்லம்ல கட்டுப்படுது, முழு இஸ்லாம் அர்த்தம். என்னையும் என்னிடமும் உன் உயிரையும் உன்னிடம் ஒப்படைத்து விட்டேன், கட்டுப்பட செய்து விட்டேன். வஜ்ஜஹ்து வஜ்ஹி இலை, என் முகத்தை உன்னை நோக்கி திருப்பி விட்டேன். என்னுடைய போக்கஸ், என்னுடைய எண்ணங்கள், என்னுடைய செயல்பாடுகள் எல்லாம் என்னுடைய முகத்தை உன்னை நோக்கி திருப்பி விட்டேன். அன்று இலை, என்னுடைய காரியங்களை எல்லாம் உன்னிடம் ஒப்படைத்து விட்டேன். எல்லாத்தையும் அல்லாத்தையும் ஒப்படைச்சு நம்ம தூங்க போறோம், மூத்தா போறோம். ஒவ்வொரு நாளும் மரணத்தை நினைவு பண்ணும். எல்லாரும் முடியும் கதை, அந்த எண்ணத்துல நம்ம எல்லாரும் சொல்ல மாட்டேங்குது. இதுக்கு ஒரு தயாரிப்பை ரசூலா கொடுக்குறாங்க. ஒளி செய்யாம செய்யக்கூடாது, துவக்கூடாது. ஒளி செய்யாம இந்த துவம் சொல்லக்கூடாது, சுண்ணத்தை தான். இப்படி ஜேர்னல் இந்த ஹதீஸ் பின்னாடி வேற ஒரு ஹதீஸ்ல அதை கொண்டு வராங்க. என்னுடைய காரியங்களை எல்லாம் முன்னிடத்தில் ஒப்படைத்து, என்னுடைய காரியத்தை எல்லாத்தையும் ஒப்படைக்கிறோம்னு அர்த்தம் தெரியுமா? நான் ஒரு கடை வச்சு நடத்துறேன், மௌத்தா போயிட்டா நீ பாத்துக்க. அண்ணன் தம்பிகிட்ட கூப்பிட்டு சொல்லுவோம், மனைவிட்ட கூட சொல்லுவோம், என்கிட்ட கடன் இருக்கு, செத்து போன நீ நான் பார்க்கணும், பிள்ளைகிட்ட சொல்லுவோம். அல்லாட்ட சொன்னோமா, தினந்தோறும் அல்லாட்ட ஒப்படைக்கிறாங்க, நாளைக்கு மௌத்தா போயிடுவேன் நீ பாத்துக்க. அல்லாஹ் எவ்வளவு நெருக்கமான இடத்துல ரசூலா சொல்லி, இப்படி யாருக்குமே இந்த எண்ணமே வரலையே. என் மனைவி மக்களே நான் விட்டுட்டு போறேன், என் காரியம் அதானே. என் காரியம் என்ன காரியம்? இந்த உலகத்துல நான் சாப்பிடுறதும், நான் உருவாக்கியும், சொத்து பத்துகளும், நான் சம்பாதிக்கின்ற பொருளாதாரங்களும், என் பிள்ளை குட்டிகளையும், என் தாய் தந்தையும் பார்க்க வாய்ப்புன்னா அதான் என் காரியம். உன்கிட்ட ஒப்படைக்கிறேன். அல்லாவை விட ஒப்படைக்கிற தகுதியா நான் இந்த வானத்துல பூமியில வேற யாரும் இல்லை. ரசூலா இவ்வளவு அழகா சொல்லி தராங்க பார்த்தீங்களா? கடைசி ஒப்படைப்பு அல்லாட்ட தான் இருக்கு. இத மாதிரி அல்லாட நல்லா மேல தவக்கல் வைக்கணும். ஒப்படைச்சிட்டேன். அல்ஜஅத்து லஹர் இலை, என் முதுகை உன்பக்கம் திருப்பி விட்டேன், உன்னை நோக்கி திருப்பிட்டேன். முதுகுங்கிறதுக்கு அர்த்தம் பல அர்த்தம் இருக்கு. முதுகுண்டா எல்லாம் அர்த்தம். என்டைய அகக்காரியம், புறக்காரியம் அனைத்தும் நான் அர்த்தம். மனம், உடல் அனைத்தையும் திருப்புறதுனா அல்ஜஅத்து லஹர், லஹர் என்ற வார்த்தைக்கு பொருள். எப்படி திருப்பின, எப்படி ஒன்றை அதை ஒப்படைச்ச அப்படின்னா, ரகுபத்தம் ரகுபத்தன் இலைக்க. ரகுபத்துனா விருப்பத்தான், என்னுடைய எல்லா விருப்பமும் உனக்கு தான் காணிக்க. ரகுபத்தன் இலைக்க, அச்சமும் ஆர்வமும் உனக்காகத்தான். தர்ஹீபு தர்ஹீப் புத்தகம் படிச்சிருக்கீங்களா? பயமும் ஆர்வமும், அச்சமும் ஆர்வமும் உனக்காகத்தான். உன்கிட்ட ஒப்படைச்சிட்டேன், உனக்கு காணிக்கையாக்கி விட்டேன். எனக்கு ஏற்படுகிற பயமும், எனக்கு ஏற்படுகிற நரகத்தின் மீது பயம் வைக்கலாம், சொர்க்கத்தின் மீது ஆசை வைக்கலாம், ரகுபத்துக்கு நரகத்தின் பயம் வைக்கலாம், எல்லாத்தையும் ஒன்று ஒப்படைச்சிட்டேன். மல்ஜா மின்க இல்லா இல்லை. மல்ஜனா பாதுகாப்பான இடம், பாதுகாப்பான இடம், புகலிடம் தேடுதல். பாதுகாப்பான இடம் ஒரு மனுஷனுக்கு தாயின்னு நினைப்பான். உலகத்துல மனைவி கூட ஒரு ரொம்ப பாதுகாப்பா சொல்ல முடியாது. தாயின் தந்தையும் பெரிய பாதுகாப்பு. தந்தையை விட ஒரு மனிதனுக்கு நெருக்கமான இடம் தாய் தான், பெரும் பாதுகாப்பு அது. சரினா? அப்போ அரவணைக்கின்ற இடம் மல்ஜா, புகலிடம். கொண்டாடிட்டு ஒரு பிரச்சனை, ரொம்ப சங்கடமா இருக்கு, பிள்ளைகள்லாம் வெறுக்கிற பேச்சுக்களை பேச்சுது, வாப்பா அம்மா இருந்தா அது ஒரு உலகத்துல கிடைக்கிற மல்ஜா. ரொம்ப இத்தனை வயசு ஆளா இருந்தாங்க, 60 வயசு எனக்கு, எங்க உமாக்கு 90 வயசு, என் மனைவிக்கு 55 வயசு, மனைவி என்னை வெறுக்கிறாங்க, கொஞ்சம் ரிலாக்ஸுக்கா எங்க அம்மாட்ட போய் பேசிட்டோம்டா, சொல்லி முடிஞ்சிச்சு. அப்படியே 3 வயசு பிள்ளைய அரவணைக்கிற மாதிரி 90 வயசு தாய் 60 வயசு இந்த பெரிய உமாநதி தனி உடலை அணைத்துக் கொள்கிறாள்.
இது உலகத்துல கிடைக்கிற மல்ஜா. தாயிட்ட கிடைக்கிற மாதிரி இந்த பூமியில வேற யார்ட்டையும் கிடைக்காது. தாயை இழந்தவர்கள் தவிப்பு தான். நீங்க எத்தனை வயசாக இருந்தாலும் சரி அந்த இடத்துக்கு மிக இந்த பூமியில இல்லை. அதெல்லாம் உதிர்ந்துரும். அப்படி பனி சூரிய ஒளியில உதிர்கிற மாதிரி உதிர்ந்துரும் எல்லா பிரச்சனையும். ஆனா அல்லாஹ் சொல்றான், இப்படி எல்லாத்துக்கும் தாயை நிரந்தரமாக்க முடியுமா? அது இயலாத. மல்ஜ அல்லாட தூக்கி போடுறாங்க. தாய்க்கெல்லாம் தாய் மாணவன் அல்லாஹ் அர்ஹமுர் ராஹிமீன். அவன்கிட்ட ஒப்படைச்சா எங்கேயும் போகாது. லா மல்ஜ, புகலிடம் வேற யார்ட்டும் புகலிடம் தேட முடியாது. அம்மா கூட இருக்கிற வரைக்கும் தான் தேட முடியும். நித்திய ஜீவன், நிரந்தரமான ஹய்யுல் கையில், எல்லா காலத்துக்கும் பொருந்தக்கூடிய, எந்த துக்கத்திலையும் எந்த மகிழ்ச்சியிலையும் எல்லாவற்றிலையும் புகலிடம் அல்லாதான். லா மல்ஜ வலா மஞ்சா, போக்கிடம், புத்திக்கான இடம். புகலிடம் போக்கிடம். போக்கிடம்ங்கிற நம்முடைய எண்ணங்கள், சிந்தனைகள், நம்முடைய அன்றாட பணியிடங்கள், இதெல்லாம் எதை நோக்கி போகுது? மஞ்சா, வெற்றி. நஜாத்துன்னு அர்த்தம். மஞ்சாதான் நஜாத்துன்னு படிக்கிறோம்ல. மஞ்சாத்துன்னு தான் வெற்றியிடம், போக்கிடம். அப்ப புகலிடமும் பாதுகாக்கின்ற இடமும் போக்கிடமும் வெற்றிக்கான இடமும் உண்மை தவிர ஒரு அர்த்தம் இல்லை. எல்லாத்தையும் பிரச்சேஷ். எப்ப சொல்றாங்க? தூக்கத்தினுடைய கடைசி வார்த்தைகள் இவைகள். எல்லாமே பாருங்க தௌஹீதா இருக்கு. அல்லாவை முன்னிறுத்தி, அல்லாவோட ஆற்றலை முன்னிறுத்தி, அல்லாவை நோக்கியே இருக்கு அத்தனை சொற்களும். சொல்லிட்டு ஈமானும் சொல்றாங்க. ஆமன்து பி கிதாபிக்கல்லதி அன்சல்த, இறைவா நீ இறக்கி அருளிய இந்த வேதத்தை நம்பினேன். ஒபி நபி கல்லதி அர்சல்த, நீ அனுப்பிய உனது தூதரையும் நான் நம்பிக்கை கொண்டேன் என்று இத்தனை வார்த்தைகள் சொல்லி லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் சொல்லி சொல்றாங்க. சொல்லியாச்சுன்னா தௌஹீத் கலிமாவோட முடியுது. இப்படி ஒரு ஆள் சொல்லி இன்னக்க ரசூல் அவரை பார்த்து சொல்றாங்க, உயிரோடு இருக்கிறாங்க. இது இதெல்லாம் சகுனம் பார்ப்பான், நிறைய துர்ச்சகனமா பார்ப்பான். மைத்தா போயிட்டேனா இல்ல மைத்தா போயிட்டேனா அப்படி பேசலாமே இருக்கு. இந்த ஹதீஸ் ஆதாரம். இன்னக்க இன் மித்த உன் லைலத்திக்க, இதை சொல்லி இந்த இரவிலே நீ மரணித்து விடுவாயானால், எந்த இரவிலே சொல்லி மரணிக்கிறாயோ, மரணித்தால் மித்த அலல் ஃபித்ரத்தி, இயற்கை மார்க்கத்திலேயே மரணித்த நன்மை அடைவாய். மித்த அலல் ஃபித்ரத்னா, ஃபித்ரா இஸ்லாத்துக்கு பேரு ஃபித்ரத்தல்லாஹ் உள்ளத்தி ஃபத்ரன்னாஸ் அலைஹா. அல்லாஹ் இயற்கை மார்க்கம், நேச்சுரல் பேலன்ஸ். இந்த இயற்கை மார்க்கம் இஸ்லாத்திலேயே மரணித்த நன்மை அடைவாய். அஸ்பஹ்த கைரா, ஒருவேளை நீ காலையில் எழுந்து விட்டால் நீ நன்மையை அடைந்தவனாக எழுவாய் என்று சொல்ற. இறந்தாலும் இஸ்லாத்துல இறக்குற, விழித்தாலும் நன்மையிலே விழிக்கின்றாய் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நாளின் நற்பலனை, அந்த துஆவுடைய நற்பலனை நீ அடைந்து விடுவாய். அஸ்பஹ்த கைரன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. காலையிலே அந்த நன்மை கிடைச்சிருக்கிறாங்க சொன்னாங்க. இதை சொல்லிட்டு வேற ஒரு அறிவிப்புல அவர் சொல்றாரு, ரசூலுல்லாஹி என்கிட்ட சொன்னாங்க. சொல்லும் போது என்ன சொன்னாங்க? இதா அத்தைத்த மல்ஜிஅக்க ஃபதவல்லா உதுஅக்க லிஸ்ஸலாத்தி, நீ இந்த துஆவை சொல்லும் போது தொழுகைக்கு ஒலி செய்வதை போன்று ஒலி செய்து கொள். தொழுகைக்கு எப்படி ஒலி செய்வோம்? பிஸ்மில்லாஹ் சொல்லி நீயத்தோட ஒலி செய்வோம். இப்ப தூங்கும்போது நீயத்தோட ஒலி செய்யணும். தொழுகைக்கு ஒலி செய்யற மாதிரி ஒலி செஞ்சாச்சுன்னா, அப்ப அதுல இருந்து ரசூலுல்லாஹ் எப்போ ஒலி செஞ்சாலும் கரகரா பண்ணுவாங்க, பல்லு தேய்ப்பாங்கன்னு ஹதீஸ்ல வரும். உம்மத்துக்கு சிரமங்கிறனால விட்டுட்டாங்க. ஆனா ரசூலுல்லாஹ் தேய்ச்சாங்கன்னு வரும். அப்ப தூங்கும் போது ஒலி செய்யும் போது பல்லு தேய்க்கலாம், கரகரா பண்ணிக்கலாம். ஏதாவது பாலுகள் குடிச்சிருந்தா கூட கடைசியா நாக்கு வழுக்கு எல்லாத்தையும் எடுத்து விட்டு ரிஃப்ரெஷ்மெண்ட். அதுக்கப்புறம் சாப்பிட முடியல. தூங்க பொண்ணுத்துல எப்படி சாப்பிடும்? பல்லு தைக்கிற இடத்துல வந்துடும். வேற ஒரு சுண்ணத்துல இருக்குது, கட்டாயம் செய்யணும் வராது. ஆனா ரசூலுல்லாஹ் வலியுறுத்துற சுண்ணத்துல வந்துடும். தூங்கும் போது பல்லு தைக்கலாம்னு அந்த ஹதீஸ்ல வேற அறிவிப்புகளை வச்சு நம்ம எடுத்துடலாம். அப்ப தூக்கத்துக்கு ஒலி செய்யற மாதிரி, தொழுகைக்கு ஒலி செய்யற மாதிரி தூக்கத்துக்கு ஒலி செய். இப்ப தூங்கினாலே ஒளி முறிஞ்சிருமே, காத்து பிரியலாம், பிரச்சனை இல்லை. இல்லத்துல ஈடுபடலாம், தப்பே கிடையாது. இது தொழுகைக்கு ஒலி செய்யற மாதிரி தான். தொழ போறது இல்லையே, காத்துக்கு தூங்கினாலே ஒளி முடிஞ்சிருங்க, சட்டமே தானே. அப்போ ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, தொழுகைக்கு ஒலி செய்யற மாதிரி ஒலி செஞ்சிரு. சும்மல் தஜா அலா ஷிக்கிக்கல் ஐமன், வலதுபுறமாக படுத்துக்கொண்டாங்க. உன்னுடைய வலதுபுறமாக படுத்துக்கொண்டு ஒக்குல் அல்லாஹும்ம அஸ்லம்து நஃப்ஸி இலைக் வஜ்ஜஹத் வஜ்ஹி இலைக் ஃபவல்து அம்ரி இலைக், இந்த துஆவை நீ சொல்லு. வதக்கர நஹ்வஹு சும்ம கால இஜ்அல்ஹுன்ன ஆகிர மா தகூல், நீ சொல்லக்கூடிய சொற்களில் இரவு தூங்கும் போது இதான் கடைசி சொல்லாக ஆக்கிக்கொள். இதுக்கு பிறகு நீ யார்ட்டையும் பேச முடியாது, யார்ட்டையும் நீ அளவலாம்